நற்செய்தி வாசகம். புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 27. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையில் இருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நிலைவாழ்வுக்கான வழி. இயேசு தம்மிடம் வந்த மக்களுக்கு ஒவ்வொரு விதமாக பதிலளிக்கின்றார். தற்பெருமையோடும் வணங்கா கழுத்தோடும் தம்மேல் குற்றம் கண்டுபிடிக்க வந்தவர்களை இயேசு வெகுவாக கண்டிக்கின்றார். மனம் வருந்திய உள்ளத்தோடு வந்த பாவிகளுக்கு விசேடமான அன்பையும் இரக்கத்தையும் வழங்குகின்றார். ஆர்வத்தோடும் அதே வேளையில் நம்பிக்கை இல்லாமல் வந்தவர்களுக்கு உவமைகள், உருவகங்கள் வாயிலாக பேசுகின்றார். திறந்த மனத்தோடும் உண்மையை தேடி வந்தவர்களுக்கு இயேசு தெளிவாகவும் நேரடியாகவும் அன்போடும் பதில் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒருவரையே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சந்திக்கின்றோம். அவர் ஓர் இளைஞர், செல்வந்தர், சொத்துக்கள் செல்வங்களோடு வாழ்ந்து வந்தவர். முதலாவதாக அவர் இயேசுவிடம் ஓடி வருகின்றார். இயேசுவோடு பேச வேண்டும் என்ற ஆர்வத்தையும் விருப்பத்தையும் அது காட்டுகின்றது. ஓடி வந்தவர் அவர் முன் முழந்தாட்படியிடுகின்றார். அது அவரது தாழ்ச்சியையும் இயேசுவுக்கு கொடுக்கும் பக்தியையும் காட்டுகின்றது. பின்பு அவர் நேரடியான ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கின்றார். யாரையாவது குணமாக்கவோ அல்லது ஏதோ புதுமையொன்றை கேட்டோ அல்லது தனக்கு ஏதாவது தனிப்பட்ட உதவியொன்றை கேட்டோ அவர் அங்கு வரவில்லை. மாறாக அந்த இளைஞன் கேட்டது, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை நாமும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடம் வரும்போது கேட்க வேண்டும். இளைஞனின் கேள்விக்கு இயேசு 2 பதில்களை கூறுகின்றார். முதலாவது அடிப்படையான பதில், நிலையான வாழ்வை அடைந்து கொள்ள நாம் சாவான பாவத்தை தவிர்க்க வேண்டும். ஆண்டவரை அன்பு செய்து அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமே நிலைவாழ்வை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இளைஞனின் அடுத்த கேள்விக்கான இயேசுவின் பதில் இன்னும் ஆழமான அன்புக்கு அவரை அழைத்துச் செல்கின்றது. அதுவே நிலைவாழ்வுக்கான திறவுகோலாகவும் இருக்கின்றது.
உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும். பெரும்பாலானவர்கள் நாங்கள் இயேசுவின் முதல் பதிலுக்கு விடையளிக்கின்றவர்களாகவே வாழ்கின்றோம். அதாவது சாவான பாவத்தை விலக்கி வாழ விரும்புகின்றோம். அவ்வாறு வாழும்போது அது எம்மை அருள்நிலையில் இருக்க உதவுகின்றது. அது நல்லதுவே. ஆனால் இயேசு இன்னும் கூடுதலான ஒன்றை எதிர்பார்க்கின்றார். நாங்கள் நிறைவடைய வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார். அதற்காக நாங்கள் கொண்டுள்ள பற்றுக்களை விட்டு விலக வேண்டும் என்கின்றார். நிலைவாழ்வை அடைய தடையாக இருக்கின்ற பற்றுக்களை நாம் விட்டு விலக வேண்டும். இந்த பற்றுக்கள் சாவான பாவங்கள் இல்லாமல் இருக்கலாம், வெறும் அற்ப பாவங்களாக இருக்கலாம். ஆனால் அது ஆன்மீக நிறைவற்ற தன்மையே ஆகும். இயேசு கூறுகின்றார், உனக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்பதே. நிலைவாழ்வை நாம் அடைய என்ன செய்ய வேண்டும் என்றால், சுருக்கமான பதில், தீமையை விலக்கு, நன்மையை செய். நாங்கள் பலர் தீமையை, பாவத்தை விலக்கி வாழ முயல்கின்றோம். ஆனால் அது மட்டும் போதாது, நன்மையையும் செய்தே ஆக வேண்டும். செபம். நிலைவாழ்வுக்கு எம்மை அழைக்கின்ற ஆண்டவரே, அதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து பற்றுக்களையும் விடுத்து உம்மை இறுக பற்றி கொள்ள அருள்தாரும். ஆமென்.